வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு, உப்பு சேர்த்து கரண்டி வச்சு முதல்ல கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அது அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பூரி உப்பலாக வரும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லாஸ்ட்டில் எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக நாம் உருட்டி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு பூரி தேவையோ அந்த அளவுக்கு மாவை உருட்டி தேவையான அளவு உருட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போது அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். குக்கரில் 4 உருளைக்கிழங்குல சேர்த்துட்டு தண்ணி முங்குற அளவு சேர்த்துட்டு 4-5 விசில் வச்சு இறக்கி அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகுளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது சுவை நல்லாயிருக்கும். வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். உரப்புக்கு பச்சை மிளகாய் தான், வேறு எதுவுமே நாம் சேர்க்கலை. அதனால் 4-5 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி, உப்பு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க அதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு இருக்குல்ல, அதை கரைச்சிட்டு சேர்த்துட்டோம்னா திக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு அந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்குன்னு மத்து வச்சு மசிச்சுக்கலாம். இல்லைன்னா கரண்டிலே மசிச்சு விட்டுட்டு இறக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனோம்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் உருட்டி வச்ச பூரிகளை தேய்ச்சிட்டு நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கலாம். பொறுமையாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விடும்போது பூரி நல்லா உப்பலாக வரும். அந்த பதம் தான் முக்கியம். மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சோம்னா சரியாக வரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு பூரி. இதே மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாமா? இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்ணு தட்டில் வச்சிட்டோம்னா எண்ணெய் வடிஞ்சிரும். அந்த கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் பூரி அப்படியே இருக்கும். உடனே வெள்ளை பதத்தில் எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் பூரி. இப்போது எல்லா பூரிகளும் ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். பிளேட் வச்சு பூரி எல்லாம் செட் பண்ணியாச்சு. அட்டகாசமான சுவையில் பூரியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.